காலைவெளியிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரேமா வார்த்தை, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமேன். இந்த காலைவெளியிலே அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எதற்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. இந்த காலவேளையிலே கூட அவருடைய சமூகத்திலே நீ உத்தம இருதயத்தோடு நீ கடந்து வரும்போது தேவனுடைய நன்மையை உன் வாழ்க்கையிலே விளங்க பண்ணும்படி, அவருடைய விசேஷித்த நன்மையை உன் வாழ்க்கையிலே விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமியின் மேல் உலாவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய கண்கள் உன்மேல் உலாவி கொண்டிருக்கிறது. எதற்காக உலாவி கொண்டிருக்கிறது? அவருடைய உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிற உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையை விளங்க பண்ணும்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கண்கள் நம் மீது உலாவும் போது உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிற வாழ்க்கையிலே அவர் எப்படியெல்லாம் நன்மையை விளங்க செய்வார்? சங்கீதம் 32:8 சொல்கிறது, நம்மேல் அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை தருவார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தரும்படி வந்திருக்கிறார். என்ன செய்யலாம் என்று சொல்லி நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய். எந்த பாதையிலே போக வேண்டும் என்று பாதை அறியாத குருடனை போல் தடுமாறி கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே என்ன கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறியாமல் குழம்பி போய் நீ காணப்படுகிறாய். என்ன ஸ்டெப் அடுத்தது எடுத்து வைக்கணும், எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று தடுமாறி கொண்டிருக்கிறாயா? இந்த காலவேளையிலே உத்தம இருதயத்தோடு பின்பற்றி வருகிற உன் வாழ்க்கையிலே அவருடைய நன்மையை வழங்கும்படி முதல் அவர் உனக்கு உன்மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவார். அல்லேலூயா. சங்கீதம் 32:8 உன்மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருகிறார். இரண்டாவது, நீ ஜெபிக்கும் போது 2 கொரிந்தியர் 2 நாளாகமும் 7:15 சொல்லுகிற பிரகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ ஜெபிக்கும் போது அவருடைய ஆலயத்திலே நம்மை தாழ்த்தி நாம் பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் போது அவருடைய கண்கள் நம்முடைய ஜபத்திற்கு திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் கேட்கிறது. அவருடைய இருதயம் நம்மை நோக்கி பார்க்கிறது. இரண்டாவது, உனக்கு ஆலோசனை தருகிற தேவன் மாத்திரமல்ல, உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிற உனக்கு நன்மைகளை விளங்க செய்யும்படி அவர் உன் ஜபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. அந்நாளின் ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய அங்கலாய்ப்பை மாற்றிட தேவன் இந்த காலைவேளையிலே உன்னுடைய ஜபம் வீணாகவில்லை. உன்னுடைய ஜபத்திற்கு தேவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 33:19 நம்மை பஞ்ச காலத்திலே பராமரிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் நம்மீது நோக்கமாய் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 17 சாரிவாத் விதவை அவள் மரிக்க கடந்து போகும்போது மரணத்திற்கு நேராய் அவளை நடத்தாமல் தேவனுடைய கண்கள் பொறுக்கிற 2 விறகுகளை கண்ணோக்கி பார்த்து அவள் தொடர்ந்து ஜீவனம் செய்யும்படி எலியாவை அனுப்பி அவள் வாழ்க்கையை தட்டி எழுப்பின தேவன் இந்த வேளையிலும் எத்தனையோ காரியங்களிலே உன் வாழ்க்கையிலே பஞ்சத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன் பஞ்ச காலத்திலே உன்னை பராமரித்து பாதுகாக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உன் மீது நோக்கமாயிருக்கிறது. நான்காவது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்கீதம் 34:15 நீதிமான்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். நீ நீதிமானாய் காணும்போது கர்த்தருடைய கண்கள் உனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு நீதிமானாய் காணப்பட்டது நிமித்தம் கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து இல்லாதவர்களை இருக்கலை போல் மாற்றுகிற தேவன்
அவனுக்கு கர்ப்பத்தின் கனியை தந்து கடாட்சித் அருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வது நாம் பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாயிருக்க அந்த எலிசாவை சுற்றி சீரியா படைத்தலைவர்கள் சூழ்ந்து கொண்ட போது அந்த கேயாசி வந்து சொல்லுகிறான், இதோ வந்து பாரும், உன்னை சூழ ஒரு படையே நிற்கிறது என்று சொல்லி. அப்பொழுது எலிசா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்திருளும் என்று சொல்லும்போது தேவன் அவன் கண்களை திறக்கிறார். அப்பொழுது எலிசாவை சுற்றி அக்னிமயமான ரதங்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்றைக்கு அவருடைய கண்கள் உனக்கு நேராய் திறப்பப்படும் போது உன்னை சூழ அக்னிமதமான ரதங்களை, சத்ருவின் பிடியிலிருந்து நீ விடுவிக்கப்படுவதை கர்த்தர் கண்கள் உன் மீது கண்ணோக்கமாய் இருந்து உன் கண்களை திறக்கும்படி கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறார். இன்றைக்கு நாம் வாசித்த பிரகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி, 2 நாளாகமம் 16:9 தம்மை நோக்கி தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உத்தம இருதயத்தோடு தேவ சமுத்திர நீ வந்திருக்கிறாய் அல்லவா? கர்த்தருடைய கண்கள் உன் மீது நோக்கமாயிருக்கிறது. எதற்காக? அவருடைய நன்மைகளை விளங்க பண்ணும்படி உன்மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். உன்னுடைய ஜபத்திற்கு அவர் கண்கள் திறந்திருக்கிறது. பஞ்ச காலத்திலே உன்னை பராமரித்து பாதுகாக்க அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமா இருக்கிறது. நீதிமான்கள் மீது அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்முடைய கண்களை திறந்து அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையை விளங்க பண்ணுகிற தேவன் இந்த காலவேளையிலே உன்னோடு கூட இருக்கிறார். இந்த காலவேளையிலே கர்த்தரை பார்த்து சொல்வீரே, என் உத்தம இருதயத்தோடு உன்னை நான் தேடும்படி கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நன்மையை விளங்க பண்ணும்படி உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்கட்டும். ஆண்டோட ஜோமனுங்க, ஆண்டருடைய கண்கள் நம்மை பார்க்கும் போது நம்முடைய இருளான பாதைகள் வெளிச்சமாகும். நம்முடைய அந்தகாரங்கள் நீங்கி நமக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் உடைக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தின் மீது அசைவாடுவார். நமக்கு ஆலோசனை தருவார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். பஞ்ச காலத்திலே நம்மை பாதுகாப்பார். நம்மை நீதிமானாய் இருக்கும் போது நம்மை நோக்கி பார்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நாம் நம்முடைய சத்துருக்களை பார்க்காவிட்டாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. உனக்கு மறைவாய் கண்ணிகளை வைக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கிற வேளையிலே மறைவாய் வைக்கப்பட்ட எல்லா கண்ணிகளுக்கும் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் கர்த்தர் உன் ஆத்துமாவை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலவேளையிலே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உத்தம இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். உம்முடைய நன்மையை விளங்க பண்ணும்படி உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய கண்களை ஆண்டவரே எங்கள் மீது திறந்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் சொன்ன தேவன், இதோ நீ ஜெபிக்கும் போது என் கண்கள் உமக்கு திறந்திருக்கிறது என்று சொன்ன தேவன் அப்பா. அந்நாளை கடாட்சி தருளின தேவன், பஞ்சகாலத்தில் உன்னை பராமரித்து பாதுகாக்க என் கண்கள் உன் மீது நோக்கமாயிருக்கிறது என்று சாரிபாத் விதவை கடாட்சி தருளின தேவன். ஆண்டவரே அப்பா, இதோ நீதிமான்கள் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கிறது என்று ஆபிரகாமை
ஆண்டவரை விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதித்த தேவன். அப்பா, ஆண்டவரே, எலிசாவுக்கு சத்துருக்கள் சூழ்ந்து கொண்ட போது, சத்துருக்கள் எலிசா பார்க்கவில்லை, ஆனால் உடைய கண்கள் நோக்கமாயிருந்து எலிசாவை சுற்றி அக்னிமயமான ரதங்களை கட்டவிடுத்து கேயாசியுடைய கண்களை திறந்தருளின தேவன். இந்த காலவேளையிலும் அப்பா ஆண்டவரே, யார் எங்களை பார்க்கலனாலும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை தூக்கி நீ சுமக்கிற தேவனா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மோசேயை தண்ணீரை விட்ட போது ஆண்டவரே, நீர் கண்ணோக்கமாயிருந்து பார்வோன் குமாரத்தி அந்த பிள்ளையை கையில் எடுக்கும்படி செய்த தேவன். ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுத்த தேவன். இன்றைக்கு ஜல பிரவாகம் தேசத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது அப்பா. எந்த அழிவு வராதபடிக்கு ஆண்டவரே, நீர் நன்மையை விளங்கும்படி உடைய கண்கள் தேசத்தின் மீது கண்ணோக்கமா இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயற்கை அனுகூலமாக்கித்தார். எங்களை வழி நடத்தும் உடைய கிருபைக்குள்ளா எங்களை முடிக்கொள்ளும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. God bless you. இந்த நாளிலே உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிற உங்களுக்கு அவருடைய நன்மையை வழங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய்